அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாம் கூறும் குடும்பவியல் தொடரிலே கணவன் மனைவிக்கு மத்தியில பிரச்சனை ஏற்பட்டு அவர்கள் பிரிந்து விட்டார்களேயானால் குழந்தைகள் சம்பந்தமாக எந்த மாதிரியான முடிவு எடுப்பது என்பதன் ஒரு பகுதியை நம்ம பார்த்தோம். இந்த குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி பிரிந்து விட்டாலும் தகப்பனுக்கு அந்த பிள்ளைகளை பராமரிக்கக்கூடிய, அதை காப்பாற்றக்கூடிய, செலவினம் கொடுக்கக்கூடிய கடமை இருக்கிறது என்பதை அதிகமான கணவன்மார்கள் நடைமுறைப்படுத்துறது இல்லை. நம்ம ஜமாத்துல கூட வழக்குகள்லாம் எப்படி வருதுன்னு கேட்டா, செலவுக்கு தரமாட்டேங்கிறாரு, பிள்ளைகளை கவனிக்கிறது இல்ல, பிள்ளைகளுக்கு எதுவுமே கொடுக்கறது இல்ல, ஒன்னா சேர்ந்திருக்கும் போது பிள்ளைன்னு ஒத்துக்கிறாங்க. விவாகரத்து மனைவியோடு தானே விவாகரத்து ஏற்பட்டிருக்கிறது, பிள்ளைகள்கிட்ட விவாகரத்து ஏற்படல தானே. அப்ப பிள்ளைகளுடைய படிப்புக்கு பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, பிள்ளைகளுடைய அடிப்படையான உணவு வகைகளுக்கு போதுமான பணம் கொடுக்கறது இல்ல, ஒரு பெருநாள் வந்து விட்டது என்றால் நம்ம புள்ளதானே என்று அந்த பிள்ளைகளுக்கு தேவையான துணிமணிகள் போக்குவரத்துகள் என்ன செய்யறது இல்ல, பணம் கொடுக்க ரொம்ப எண்ணி ரொம்ப நுணுக்கி கொடுக்கக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்கிறோம். ஆனா இஸ்லாமிய அடிப்படையில இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாது. குழந்தைகள் மத்தியில இன்னும் சொல்ல போனா எந்த மனைவியோட ஒருத்தன் வாழ்றானோ அந்த பிள்ளைகளுக்கு கூடுதலாக கொடுப்பதும், எந்த மனைவி விவாகரத்து பண்ணிவிட்டானோ அந்த மனைவியுடைய பிள்ளைகளை இரண்டாம் பட்சம், அவன் பிள்ளைதான் ரெண்டுமே, அவன் அந்த பிள்ளைகளை இரண்டாம் பட்சமாக நடத்துவதும் கவனிப்பார் இல்லாம விடுவதும் எல்லாம் ரொம்ப சாதாரணமான விஷயமாக இருக்கிறது. இது கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க, கண்டிக்கிறாங்க. நோமான் பின் பஷீர்ங்கிற அவங்களுடைய தகப்பனார் அவரை இந்த மாதிரி அவருக்கு மட்டும் விசேஷமா கொடுத்துடுறாரு, ஒரு பொருளை என்ன செய்யறாரு அவருக்கு கொடுத்து, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட உங்களை சாட்சியா வச்சு இந்த பொருளை கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி என்ன பண்றாங்க, அலக்க வலதுன் சிவாஹு, இவர் இல்லாம வேற பிள்ளைகள் உனக்கு இருக்குதா என்று கேட்கிறாங்க. வேற பிள்ளைகள் இருக்குது. அப்ப அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் இதே மாதிரி கொடுத்தியா? இல்ல கொடுக்கல. அது மாதிரி முதல்ல கொடு, முடியலன்னா கொடுத்த திருப்பி வாங்கிக்கங்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபர்ஜிஹு, அந்த பொருளை திருப்பி வாங்கிக்கொள். இந்த ஒரு பிள்ளைக்கு மட்டும் கொடுத்து மற்ற பிள்ளைக்கு இல்லைன்னு ஆக்கிற ஒரு சொத்து இருக்கிறது, ஒரு பையனுக்கு மட்டும் சொத்தை எழுதி வச்சுட்டு இன்னொரு பையனுக்கு சொத்தை எழுதலன்னு சொன்ன உடனே கொடுத்ததை திரும்பி வாங்கு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, அவருக்கு ஆர்டர் போடுறாங்க. இது சஹீஹ் முஸ்லிம்ல ஆதாரப்பூர்வமா இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸ். அப்ப இந்த பெற்றோர்கள் என்ன, தகப்பனார் என்ன செய்யணும்னு கேட்டா, விவாகரத்து ஏற்பட்ட பிறகும் எல்லா வகையிலையும் பிள்ளைகளை என்ன செய்யணும், கவனிக்கணும். இன்னும் சொன்னா இத்தகுல்லாஹ ஃபீ அவுலாதிக்கும் வஅதிலு ஃபீ அவுலாதிக்கும், நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், உங்கள் குழந்தைகள் விஷயத்தில் நியாயமாக நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த குழந்தைகள்கிட்ட நேர்மையா நியாயமா நீதியா நடக்கவில்லை என்று சொன்னால் அவங்க அல்லாஹ்வை பயப்படல, இறையச்சம் உடையவர்களாக நீங்க வாழ்றது நிஜமாக இருந்தால் இதையும் அல்லாஹ் கேட்பான். ஒரு மனைவிக்கு பிறந்த பிள்ளையை கவனித்து விட்டு இன்னொரு மனைவிக்கு பிறந்த பிள்ளைய புறக்கணிக்கிறது, அல்ல வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனைவியுடைய பிள்ளையை கவனித்து விட்டு விவாகரத்து செய்யப்பட்ட மனைவியுடைய பிள்ளைகளை கவனிக்காமல் விடுவது, இப்படி அநீதி செய்து கொண்டீர்களே ஆனால் அல்லாஹ் பயந்துக்கிறங்க என்று சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், அல்லாஹ் கண்டிப்பான அர்த்தம். அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்துல சேர்த்து சொல்கிறார்கள் என்று சொன்னால் அது ரொம்ப பாரதூரமான ஒரு விஷயம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல போனா கணவன் மனைவி பிரிந்து விட்டார்கள் என்று சொன்னா அந்த பிள்ளைகள் சம்பந்தமாக அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன்லாம் நடக்கணும். இன்னைக்கு நடக்குமா? விவாகரத்து நடந்துருச்சுன்னு சொன்னா ஜென்ம பகை, கணவன் மனைவிங்கிறது இல்லற வாழ்க்கையில ரெண்டு பேருக்கும் ஒத்து போகலைங்கிறதுக்காக பிரிஞ்சு கொண்டார்கள், அவ்வளவுதான். அதே நேரத்தில் அவர்கள் ரெண்டு பேருக்கும் கலந்து ஆலோசிக்க வேண்டிய ஒரு மேட்ரு அவங்கள்ட்ட இருக்குது. அது என்ன மேட்ரு? புள்ள மேட்ரு. வேற விஷயங்கள் கலந்து ஆலோசிக்க வேண்டியது இல்லை. ஆனா அந்த குழந்தை விஷயத்துல இந்த பெண்ணுக்கு அந்த குழந்தை சம்பந்தமா கருத்து சொல்றதுக்கு அதிகாரம் இருக்கிறது, அந்த அப்பனுக்கு என்ன இருக்கிறது, இந்த குழந்தை இப்படி இருந்தா நல்லா இருக்கும் அதிகாரம் இருக்கிறது. அப்ப ரெண்டு பேரும் கூட்டாக பங்கா இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தால் அதுல ஒருத்தர் தன்னிச்சையா என்ன செய்ய முடியாது, முடிவெடுக்க முடியாது. கூட்டான முறையில் ஆலோசித்து தான் செய்யணும், முடிவெடுக்க வேண்டும். எந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்றான்னு கேட்டா, அந்த குழந்தைகள் விவாகரத்து செய்த பிறகு நீங்க அந்த தாய் பால் ஊட்டுறாள் இல்லையா, பால் ஊட்ட சொன்னால் அது கூலியை கொடுத்துருங்க, பால் ஊட்டுற கூட நீங்க கொடுங்கன்னு சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், ஃபயின் அராதா ஃபிசாலன், ரெண்டு பேரும் முடிவு செய்கிறார்கள் நம்ம பால் கொடுப்பது மறக்கடிச்சிருவோம், வருஷம் ஆயிடுச்சு, இனிமே பால் குடிக்க தேவையில்லை என்று அன் தராலிம் மின்ஹுமா வ தஷாவுரின், ரெண்டு பேரும் மனப்பூர்வமாக ஒப்புக்கொண்டு ரெண்டு பேரும் ஒருத்தருடன் ஒருத்தர் ஆலோசனை செய்து கொண்டு
பாலூட்டுகளை நிறுத்துவார்களே ஆனால் குற்றமில்லை நல்லா சொல்றான். அப்ப பால் கொடுக்கிற குழந்தை தலாக் ஆயிடி போச்சு, குழந்தை தாய்க்கு இருக்கிறது, இந்த பால் கொடுத்து கொண்டிருக்கிறாள். அந்த பால் கொடுக்கிற நிறுத்துறது கூட தாய் தன்னிச்சையா இருக்க கூடாதான். சொல்லி உங்க புள்ள பால் கொடுக்க இன்னும் முடியாது, ஓரளவுக்கு ஆயிருச்சு, நம்ம இதை நிறுத்திக்கிறோம் என்று ஒருவர் கலந்து பேசி அவர்களை நிறுத்தி கொண்டார்களே ஆனால் அது குற்றமில்லை நல்லா சொல்றான். அப்ப விவாகரத்துக்கு பின்னாடியும் கூட அவர்கள் என்ன செய்யணும், இந்த குழந்தை சம்பந்தமா வேற வேற மேட்டர்கள் உங்களுக்கு தொடர்பு கிடையாது, குழந்தை சம்பந்தமாக என்ன செய்யணும், ஒரு ஆலோசனை செய்ய வேண்டும். படிக்க வைக்க வேண்டி இருக்கிறது, என்ன மாதிரி படிக்க வைக்கலாம், டாக்டர் ஆகலாமா இன்ஜினியர் ஆகலாமா, அந்த மாதிரி வந்துட்டா கூட என்ன செய்யணும், அதை கலந்து முடிவு பண்ணணும். அந்த மாதிரி தகப்பன் அந்த குழந்தை இருந்துச்சுன்னா தாயிட்ட அவன் ஆலோசனை கேட்க வேண்டும். தாயிட்ட அந்த குழந்தை இருக்குமே ஆனால் தகப்பன் என்ன செய்யணும், தாய் ஆலோசனை கேட்கணும். அதாவது செலவுக்கு தான் இவன் பொறுப்பாளியே தவிர ஆலோசனை சொல்ற விஷயங்கள், நல்ல அறிவுரை சொல்ற விஷயங்கள்ல எல்லாம் ரெண்டு பேருக்கும் சமமாக பங்கு இருக்கிறது. இதை விவாகரத்து செய்த பெற்றோர்கள் என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்து என்னன்னு கேட்டா, அந்த பிள்ளைகள் எப்படி வளர்க்கப்படுறாங்கன்னு பாருங்க. விவாகரத்து ஆயிரும், ஆன பிறகு தகப்பன்ட்டு அந்த பிள்ளை வளரும், அவனுக்கு தாயை நஞ்சு மாதிரி இருக்குவான். உன் தகப்பனுக்கு உன் தாயை பிடிக்கலன்னா பிள்ளைக்குமா பிடிக்காம போவேன், அதுவா இப்படி இயற்கையா வர்றது இல்ல. இவன் அப்படி வளர்ப்பான். தகப்பங்காரன் எப்படி வளர்ப்பான், மனைவியை தலாக் சொல்லிவிட்டு அந்த மனைவியின் மீது குழந்தைக்கு வெறுப்பு ஏற்படுத்துற மாதிரி, பார்த்தாலே பேசக்கூடாதுங்கிற மாதிரி, அந்த வீட்டு பக்கம் தலை காட்டக்கூடாதுங்கிற மாதிரி எல்லாம் வளர்த்து பெத்த புள்ள தாயை வெறுக்கக்கூடிய நிலைமை. அதே மாதிரி பெத்த புள்ள தகப்பனை வெறுக்கக்கூடிய நிலைமை. அந்த தாயிட்ட விட்டுருவாங்க குழந்தைய. அவ எப்படி வளர்க்கணும், இவன் தான் தகப்பன் என்று சொல்லி, நீ பாப்பா வீட்டுக்கு போயிட்டு வா, அங்க பாத்துட்டு வா என்று சொல்லி தகப்பனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த உரிமை மரியாதை எல்லாம் கொடுத்து அந்த மாதிரியான ஒரு தொடர்பு வைத்து வளர்க்கறதுக்கு பதிலா தகப்பனை நஞ்சு மாதிரி வெறுப்பாங்க. அம்மாவை டைவர்ஸ் பண்ணிட்டான்ல, இவன் எனக்கு அப்பனே இல்ல, இப்படி சொல்லக்கூடிய பிள்ளைகள். அப்ப அந்த மாதிரி எல்லாம் இஸ்லாம் ஒரு அனுமதிச்ச ஒன்றை எல்லா விதமான நியாயங்களும் இருக்கிற அடிப்படையில் அவன் டைவர்ஸ் பண்ணி இருந்தான்னு சொன்னா குழந்தை என்ன செய்யணும், ரெண்டு பேர்கிட்ட உள்ள நம்ம இந்த விஷயம் வழங்காது, உள் விஷயம் வழங்காது, அவங்களுக்குள்ள என்ன நடந்துச்சு நமக்கு தெரியாது. நமக்கு இவ தாய் தகப்பன் அது மாறாது. அவங்க புருஷன் கொண்டாட்டி மாறிக்கிறமே தவிர இவனுடைய தாய் இவங்க தான் என்பதும் இவனுடைய தகப்பன் இவங்க தான் என்பது மாறக்கூடியதா? அதே நேரத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான், பெற்றோர்களை பற்றி சொல்லும் பொழுது ரஹ்மா, தாய் தந்தை ரெண்டு பேரிடத்திலும் நீ பணிவோட நடந்து கொள். குழந்தைகளுக்கு அல்லாஹ் போட்ட கடமை என்ன, தாய் தந்தை ரெண்டு பேரிடத்திலும் நீ பணிவோட நடந்து கொள். அதே மாதிரி வகுர் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, என்னை சிறுவனாக இருக்கும் பொழுது ரெண்டு பேரும் எப்படி இரக்கத்தோடு வளர்த்தார்களோ இறைவா அந்த மாதிரி என் தாய் தந்தைக்கு கருணை செய்வாயாக துஆ செய்யி என்று சொல்லு அப்படின்னு குர்ஆன்ல அல்லாஹ் கட்டளையிடுகிறான். 17வது அத்தியாயத்துல 24வது வசனத்துல குழந்தைகள் தாய்க்காகவும் துஆ செய்யணும், தகப்பனுக்காகவும் துஆ செய்யணும். குழந்தைகள் தாயிட்டையும் பணிவா நடக்க வேண்டும், தகப்பன்டையும் பணிவா நடக்க வேண்டும். இப்படி நடக்கணும்டா என்ன அர்த்தம், அப்படித்தான் வளர்க்கணும்னு அர்த்தம். குழந்தைக்கு என்ன தெரியும், அதுக்கு குழந்தைக்கு தகப்பன தெரியுமா தாயை தெரியுமா, வளர்க்கிற விதத்துக்கு தான் அல்ல அப்படி சொல்லி காட்டுறான். குழந்தைகளை வளர்க்கும் போது எந்த ஒரு தாயும் அந்த குழந்தையை உருவாவதற்கு காரணமாக இருந்த தகப்பன் மேல வெறுப்பு உண்டாக்குற விதமாக என்ன செஞ்சிடக்கூடாது, வளர்த்திடக்கூடாது. அதே மாதிரி எந்த ஒரு தகப்பனும் அந்த குழந்தையை எத்தனை இல்லையா தாய், அவள் மீது வெறுப்பு வர்ற மாதிரி நினைச்சிடக்கூடாது, வளர்த்து விடக்கூடாது என்பதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி வசைனல் இன்சான் பி வாலிதைகி, மனிதனுக்கு நாம் அறிவுறுத்துகிறோம், தாய் தந்தை ரெண்டு பேரிடத்தும் நல்லபடியாக நடக்க சொல்லி நாம் வலியுறுத்தி இருக்கிறோம். இந்த அடிப்படையெல்லாம் விவாகரத்துக்கு பிறகு குழந்தைகளை யார் வளர்க்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டாலும் அந்த இன்னொருத்தர் மீது, தகப்பன் மீதோ தாய் மீதோ வெறுப்பு ஏற்படுத்துற விதமாக வளர்த்து விடக்கூடாது. ஆனா பொதுவா எல்லாத்திலையும் ஒரு விதிவிலக்கு இருக்கிறது. மார்க்க காரணத்திற்காக வேண்டி அப்படி செய்யலாம். மார்க்க காரணத்துக்காக என்ன செய்யலாம், ஒரு தகப்பங்காரன் இருக்கிறான், அவன் மகா கேடு கட்டவனா இருக்கிறான், தீனி இபாதத்து மார்க்கம் எதுலையுமே கிடையாது, அவனோட போய் விட்டோம்னா என்ன செய்வான், மார்க்கமே இல்லாத அடிப்படையில் வளர்த்துருவான் என்கிற மாதிரி நமக்கு தெரிகிறது. அதுல ஒரு தாய் இருக்கிறா, அவ என்ன செய்யறா, ஒரே ஒரு ஊர்ல உள்ள ஒரு தர்கா விட மாட்டேங்கிறா, அங்கெல்லாம் நம்ம பிள்ளைய கூட்டிட்டு போயிருக்கோம். அப்பா நினைக்கலாம்ல, நம்ம பிள்ளை துனியாவுல நல்லா இருக்கிறது எங்க நல்லா இருக்கணும், ஆகிரத்துல நல்லா இருக்கணும், நிரந்தர நரகத்துக்கு போயிடக்கூடாது அப்படின்னு நினைத்தானே. ஆனால் அப்ப அந்த மாதிரி விஷயங்களை எடுத்து நிக்கணும். ஏன் ஜாகதாக்க அலான் துஸ்ரி கபி, அதையும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். மாலை சில கபிஹி இல்முன் ஃபலா துதீஹுமா, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்குமாறு உன் தாயோ தந்தையோ உன்னை வற்புறுத்தினால்
அதுக்கு நீ கட்டுப்பற்றாதே. சாஹிபுஹுமா ஃபித்துன்யா மஅரூஃபா, உலக விஷயத்தில் மட்டும் நல்லபடி நடந்துக்க. கொடுக்கிறது, வாங்குறது, சாப்பாடு கொடுக்கிறது, மருத்துவம், அதுக்கு தான் நீ தாய் தந்தைக்கு கவனிச்சுக்கணுமே தவிர மார்க்க விஷயத்துல என்ன செய்யறாங்க, தாய் சொல்றாங்க தகப்பன் சொல்றாங்கிறதுக்காக வேண்டி கட்டுப்படாது என்று அல்லாஹ் நமக்கு சொல்லுகிறான். அதனால என்ன விளங்கிறேன்னு, தகப்பன் மேல வெறுப்பை ஊட்டலாம், தாய் மேல வெறுப்பை ஊட்டலாம். எப்ப அவர் மார்க்க ரீதியா அவர் சரியில்லை, அவர் மீது அன்பு வைத்தால் இவனு தப்பா போயிருவான், இவனையும் சேர்த்து வழிகெடுத்துட்டு போயிருவாங்க என்கிற மாதிரியான ஒரு நிலைமை இருக்குமே. ஆனால் அந்த ஒரு நேரத்தில் தாய் தந்தையெல்லாம் ரெண்டாவதா போயிருவாங்க. அல்லாஹ்வுடைய விஷயம் வரும் பொழுது, மறுமை சம்பந்தப்பட்ட விஷயம் வரும் பொழுது, இம்மை சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாம் ஒரு பெருசா எடுத்துக்கொள்ள கூடாது. இந்த மாதிரியான விஷயங்களை இதை பெற்றோர்கள், விவாகரத்து செய்த பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு பிரச்சனை. அடுத்ததாக ரொம்ப முக்கியமான குடும்பவியல்ல ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டா, ஆண்களுடைய இரண்டாவது, மூன்றாவது, நாலாவது திருமணங்கள். ஆம்பளையா இருக்கிறவன் என்ன செய்யறான், அவன் ரெண்டாவது கல்யாணம் பண்றதுங்கிற ஒரு பிரச்சனை குடும்பத்துல பெரிய புயலையே என்ன செய்யும், ஏற்படுத்தும். இந்த மாதிரி ஆண்கள் இந்த ரெண்டு கல்யாணம் பண்றதும் போது ஒரு மனைவியால் என்ன செய்ய முடியாது, ஜீரணித்துக் கொள்ள முடியாத நிலைமை எல்லாம் ஏற்படுகிறது. அப்ப இது சம்பந்தமாக ஆண்களுக்கும் சரியான ஒரு விளக்கம் கிடையாது, பெண்களுக்கும் இது சம்பந்தமாக சரியான விளக்கம் கிடையாது. ஒட்டுமொத்தமா நம்ம எடுத்து பார்த்தோமே ஆனால் இந்த பலதார மனம் சம்பந்தமாக இஸ்லாம் என்ன சொல்கிறது என்பதை முழு அளவுக்கு ஆம்பளையும் அறிந்து கொள்ளவில்லை, பொம்பளை அறிந்து கொள்ளவில்லை. இவர் பாடு என்ன செய்யலாம், நம்ம நினைச்ச நேரத்தில் கட்டிட்டு போயிடலாம் என்கிற மாதிரி நினைக்கிறார்கள். முதல்ல நீங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும், இரண்டாவது கல்யாணம் பண்றதுங்கிறத மார்க்க ரீதியா உள்ள விஷயத்துக்கு போறதுக்கு முன்னாடி அது தத்துவார்த்த ரீதியா நீங்க வழங்கிக் கொள்ளணும். இரண்டாவது கல்யாணம் என்பது ஒரு ஆணுக்கு இறைவன் அனுமதிக்கத்தான் செய்யறான். ஏன் அனுமதிக்கிறான் என்று சொன்னா, இந்த உலகத்தில் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா நம்ம அல்லாஹ் அனுமதிச்சிருக்கு ஏற்றவாறு இந்த உலக அமைப்பு இருப்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். என்ன அறிந்து கொள்றோம், உலகம் பூரா எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் ஆண்களுக்கும் பெண்களுடைய எண்ணிக்கை எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா பெண்கள் அதிகமா இருக்கிறாங்க. இந்த வரதட்சணை கேட்கறதே உங்களுக்கு அதுக்கு பெரிய ஆதாரமா இருக்குது. சமமா இருந்த வரதட்சணை கேட்க இயலுமா, கேட்க இயலாது. அதிகமான பெண்கள் குறைந்த ஆண்களுக்கு போட்டி போடுற காரணத்தினாலதான் என்ன நடக்குது, டவுரி கேட்கிறான். பெண்கள் மாத்தி இருந்தாங்கன்னு வைங்க, பெண்கள் கம்மியா ஆண்கள் ஜாஸ்தியா இருந்தாங்கன்னு வைங்க, புண்ணே கிடைக்காது. கிடைக்கலன்னா என்னவாங்க, அவங்க கிராக்கி பண்ணுவாங்க. 10 லட்சம் தெரியா, 5 லட்சம் தெரியான்னு கேட்பாங்க. எப்ப கேட்பாங்க, 1000 ஆம்பளைக்கு 900 பொம்பளை இருந்தால் 100 பேருக்கு பொண்ணு கிடைக்காத. அப்ப என்ன செய்வான், அந்த விவாகரத்து பண்றது எதுவுமே பிறகு பாதிக்காது. விவாகரத்து பண்ணாலும் போட, விவாகரத்தை பண்ணிட்டு போட, எனக்கு அடுத்து ரெடியா இருக்க ஆளு என்கிற அளவுக்கு நிலைமை ஆகி போயிடும். இப்ப என்ன நிலைமை இருக்கிறது, ஆண்களுடைய எண்ணிக்கை குறைவாகவும் பெண்களுடைய எண்ணிக்கை அதிகமாகவும் இருக்கிறது. இது காலத்துக்கு காலம் இது இதே மாதிரி கூடிக்கின்றதான் இருக்கிறது. பெண்களுடைய வளர்ச்சி விகிதம் என்ன இருக்கிறது, அதிகரித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். அப்ப இந்த ஆணுக்கும் பெண்ணுக்கு சமமான எண்ணிக்கையில இல்ல. அதுல இந்த சமமான எண்ணிக்கை என்பது நீங்க நம்பரை மட்டும் பார்க்க கூடாது, சமமான எண்ணிக்கை நம்பர் மட்டும் பார்க்க கூடாது. திருமணத்திற்கு தகுதியானவர்கள் என்று எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஆணுக்கு பெண்ணுக்கு முதல் பெரிய வித்தியாசமாயிரும். ஒரு ஆம்பளை எப்ப திருமணத்துக்கு தகுதியாகிறான், ஒரு 25 வயசுக்கு தான் கல்யாணம் பண்றாங்க. நடைமுறையில 25க்கு மேலதான் என்ன செய்யறாங்க, ஒரு ஆம்பளைக்கு கல்யாணம் பண்றாங்க. பொம்பளை பிள்ளையை பொறுத்த வரைக்கும் ஒரு 15, சட்டத்தில் 18, 21 போட்டாலும் என்ன நடந்துகிட்டு இருக்குது, 15, 16 ஆனாலே அவங்களுக்கு கல்யாணம் பண்றதுக்கான ஏற்பாடுகளை பெற்றோர்கள் வந்துடுறாங்க. அப்ப ஆம்பளைய கல்யாணம் பண்ற வயசும் பொம்பளைய கல்யாணம் பண்ற வயசுக்கு மத்தியில் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் 10 வருட 11 வருட வித்தியாசம் இருக்கிறது. அதாவது கல்யாணத்திற்கு தகுதியாக ஆண்கள் வருவதற்கு முன்னாடியே பெண்கள் 10 வருஷத்துக்கு முந்தைய ரெடி ஆயிடுறாங்க. கல்யாணத்திற்கு தகுதியானவர்கள் கணக்கில் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா இன்னும் வித்தியாசமாயிரும். ஒரு தெருவில் எடுத்துக்கொண்டு கல்யாணத்திற்கு தகுதியான பெண்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொன்னா 16 வயசுல இருந்து லிஸ்ட் எடுக்க வேண்டி வந்துடும். ஆம்பளையில கல்யாணத்துக்கு தகுதியானவர்கள் லிஸ்ட் எடுக்கிறாங்க, 16 இருந்து எடுக்க முடியுமா, 25 வயசுல இருந்து எடுக்க வேண்டி வரும். அப்ப 25 வயசுல இருந்து எடுக்கும் பொழுது நம்பர் இன்னும் குறைஞ்சு போயிருது. அவங்க 16 வயசுல இருந்து எடுக்கும் போது என்ன ஆயிருது, இன்னும் நம்பர் கூடி போயிருது. அப்ப ஏற்கனவே 190 இருக்கும் போது இந்த கல்யாணத்திற்கு தகுதியான கணக்குல பாத்தீங்கன்னா 175 ஆகி போயிருது. 75 ஆம்பளைக்கு 100 பொம்பளை என்கிற அளவுக்கு இந்த மாதிரியான ஒரு வித்தியாசம் இருக்கிறது நம்ம பார்க்கணும். அப்ப ஆணும் பெண்ணும் வித்தியாசமா இருக்கிற ஒரு காரணத்தினால எல்லாருக்கும் வாழ்க்கை கிடைப்பதற்கு சில நேரங்கள்ல ஒருத்தர் இன்னொரு கல்யாணம் பண்றது என்பது அதை கரெக்ட் பண்ணும். அந்த பேலன்ஸ் பண்ணுவதற்கு என்ன செய்யாது, உதவும்.
அது போக என்னன்னு கேட்டா உடல் ரீதியா எடுத்துக்கொண்டாலும் கூட ஆண்கள் இல்லறத்தை கடைசி வரைக்கும் விரும்புற மாதிரி பெண்கள் விரும்ப மாட்டாங்க. உடல் ரீதியாகவே அவங்களுக்கு எப்ப 45ல இருந்து 55 வயசுக்குள்ள ஆகிவிட்டதோ அதுக்கப்புறம் என்ன செய்ய மாட்டாங்க. அது அவங்களுக்கு அந்த இல்லற வாழ்க்கையில நாட்டம் இல்லாமல் போய்விடும். அவங்களுக்கு நாட்டம் இல்லாம உதாரணம் 55 வயசு ஆகுது அந்த பெண்ணுக்கு, அவங்களுக்கு மொத்தமா மாதவிடாய் நின்று போய் அவங்களுக்கு இதெல்லாம் ஒரு விருப்பம் இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டு போயிருமா, அந்த நேரத்தில் இவனுக்கு 60 வயசா இருக்கும். அவங்களுக்கு 55 வயசா இருக்கும் பொழுது ஒரு 5 வயசு வித்தியாசத்துல கல்யாணம் பண்றாங்கன்னு வைங்க. பொண்டாட்டிக்கு ஒரு 55 வயசு இருந்தா ஆம்பளைக்கு என்ன இருக்கு, ஒரு 60 வயசு இருக்கும். சில பேருக்கு 50 வயசுல நின்று 55 வயசு இருக்கும். அப்ப இந்த 55 வயசுல எல்லாரும் இல்லாட்டாலும் அதுல ஒரு 105 பேராவது 55 வயசுல ஜவான் மாதிரி இருப்பான். எல்லாரும் இருக்க மாட்டாங்க. அவனு ஆடி தளர்ந்து போன நிறைய பேர் இருப்பான். ஈக்குவலா அப்படி வந்துகிட்டு இருந்தாலும் சில பேர் என்ன செய்வாங்க, 100ல ஒரு 5 பேரோ 10 பேரோ 55 வயசுன்னு சொல்ல முடியாது, 60 வயசுன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி திரகாத்திரமா வாட்ட சாட்டமா என்ன செய்வாங்க. வாட்ட சாட்டம்னா நான் உடலுக்கு மட்டும் சொல்லவில்லை, இந்த மாதிரி ஆசைப்படுற விஷயங்கள்ல அவங்களும் அந்த மாதிரியா இருப்பாங்க. அப்ப அவனுக்கு தனக்கு ஒரு வாழ்க்கை துணை வேணும், ஒரு தாம்பத்தியம் வேணும் என்று அவன் நினைக்கக்கூடிய நேரத்தில் மனைவி வேணாம்னு நினைக்கிறான். கணவன் மனைவியா இருக்கிறாங்க. கணவன் மனைவியா இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த மனைவி என்ன செய்யறார், போய் வேலையை பார்த்துக்கிட்டு அவன் சொல்றா, இவனுக்கு என்ன இருக்கிறது, இவனுக்கு அந்த மாதிரி உடற்பயிற்சி, நல்ல பழக்க வழக்கங்கள், இது மாதிரியான ஒரு டென்ஷன் ஆகாத ஒரு இதெல்லாம் இருக்குன்னு வைங்களேன். அதுக்கு தகுந்த மாதிரி இவனுக்கு அந்த மாதிரியான உணர்வுகள்லாம் இருக்கும். அப்ப என்னவாக, மனைவி அதுக்கு தயாரா இல்லைங்கும் போது இவன் அதுக்கு தயாரா இருக்கிறான் என்று சொல்லும் பொழுது இவனுக்கு அதுக்கு ஒரு சரியான ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுக்கல என்று சொன்னா என்னவாக, தப்பு தண்டாக்கு செய்வான், வேற மாதிரி போயிடும். வீட்டுல ஒண்ணு சரியில்லைன்னு என்ன செய்வோம், வீட்டுல சாப்பாடு இல்லாட்டி ஹோட்டலுக்கு போறது என்ன தப்புன்னு கேட்பாங்க. உதாரணம், நம்மளுக்கு என்ன செய்யறது, வீட்டுல சாப்பாடு இல்ல அந்த ஹோட்டலுக்கு சாப்பிடறான் அப்படிங்கிறான். அப்படி அது ஒரு பழமொழி மாதிரி சொல்லி கொண்டு அவன் நியாயப்படுத்திக் கொள்றான், வீட்டுல சாப்பாடு இல்லைங்கிறத காரணமா சொல்றான். அப்ப இப்ப நம்ம என்ன யோசிச்சு பார்க்கணும், பெண்கள் அவங்களுடைய உடல் ரீதியாக அப்படி சரியா இல்லைங்கும் போது கணவர் அந்த மாதிரி இருக்கிறார்னு சொல்லும் பொழுது அவங்க விரும்பினாலும் அதுல நாட்டம் வராதுன்னு சொல்லும் பொழுது எத்தனை விதவைகள் இருப்பாங்க, புருஷனை பறி கொடுத்தவங்க, அதுல ஒரு ஆளுக்கு வாழ்க்கை கொடுத்துட்டு போறாரு என்கிற மாதிரி செய்வது கெட்டது கிடையாது. அப்படி இல்லைன்னு சொன்னீங்கன்னா அவன் கல்யாணம் பண்ணாம என்ன செய்வான், வேற வேற மாதிரி தப்பா என்ன செய்வான், அங்கிட்ட ஒண்ணு தொடர்பு வச்சுக்கிட்டு இருப்பான். கல்யாணம் தான் பண்ண மாட்டானே தவிர அவன் என்ன செய்வான், வேற மாதிரியான தவறான தொடர்புகளை வைத்துக் கொண்டானே. ஆனால் அப்ப அதன் மூலமான பல நோய்கள் எல்லாம் அவனுக்கு ஏற்படுவதற்கு என்ன இருக்கு, அது ஒரு காரணமாக அமைந்து விடுகிறது. அப்ப அந்த மாதிரி இருக்கிற எல்லாருக்கும் இது சாத்தியப்படாது. அப்ப அந்த மாதிரியான ஒரு நிலைமை இருக்கும் பொழுது இது பெரிய பாரதூரமான தப்புன்னு சொல்ல இயலாது. அது போக இன்னைக்கு சாதாரணமா அதை கல்யாணம் இல்ல வேற வேற மதங்கள்லயும், இஸ்லாம் அல்லாத வேற மதங்கள்ல எல்லாம் ஒரு கல்யாணம் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க சட்டத்துல. ஆனா நடைமுறையில் என்ன இருக்கு, ஒரு கல்யாணம் தான் பண்றாங்களா, கல்யாணங்கிற பேர்ல பண்ண மாட்டாங்களே தவிர ஒரு ஆளு மனைவியாக ஒரு ஆளு துணைவியா வச்சுக்கலாமே, அப்படித்தானே சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு ஆளுக்கு பேர் மனைவியா, இன்னொரு ஆளுக்கு பேர் என்னது துணைவியா. அப்ப நல்லது, ரெண்டு சேம் ரிசல்ட் தானே, பேர்லான வித்தியாசம் இருக்கிறது, பேர் தான் வித்தியாசமே தவிர அதுதான் சேம் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்ப என்ன பண்ணணும், பெண்களும் யோசிக்கணும், நமக்கு இந்த மாதிரியான உணர்வு இல்ல, நம்ம கணவர் இதுல அவரை பெண்களுக்கு தெரியத்தானே செய்யும் இந்த கணவன் எப்படி நடந்து கொண்டு இருக்கிறான் என்பதை. 25 வருஷம் 30 வருஷம் 35 வருஷம் வாழ்ந்திருக்கிறாங்க அவனோட, அது வாழ்ந்தனால உங்களுக்கு தெரியும். அதனால நீங்க பார்க்கலாம், வீடுகள்ல வேலை செய்ய வேலைக்காரிகள்ட்ட சில்மிசம் பண்றாங்க யாரா இருப்பாங்கன்னா 25 வயசுக்காரன் பண்ண மாட்டேங்கிறான். ஏன்னா அவனுக்கு ஒழுங்கா கல்யாணம் பண்ணி பொண்டாட்டி எல்லாம் ரசிக்கிற மாதிரி இருக்கிறான். யார் நீங்க பாத்தீங்கன்னா அந்த சில்மிச கேஸ் பூரா எடுத்தீங்கன்னா எல்லாம் 55க்கு மேலதான் இருக்கா இல்லையா. எதுக்காக இந்த சில்மிசம் பண்றான், அவனுக்கு நீங்க அந்த நிலை இல்லங்க, வீட்டுல அவனுக்கு தேவைப்படுகிறது ஆனால் கிடைப்பது இல்லை என்ற உடனே இந்த மாதிரியான ஒரு சேட்டை பண்ணக்கூடிய அதெல்லாம் நோயின்னு நினைக்க கூடாது. அது அவனுக்கு தெரியல, மார்க்கத்தில் இருக்குன்னு தெரியல, அவங்களுக்கு வீட்டிலையும் பிரச்சனையாகி போயிருந்து பயப்படுறான். அதே நேரத்தில் என்ன செய்யறது, அது அவனுக்கு கட்டுப்படுத்த முடியாமல் இந்த மாதிரி தப்புகள் செய்யக்கூடிய நிலைகள் எல்லாம் ஆண்கள் தள்ளப்படுறத பார்க்கிறோம். அது போக இதாச்சும் ஒரு 55 வயசுன்னு வச்சுக்கலாம், சில இல்ல பல நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பண்பாடுங்கிற பேர்ல இவங்களா ஒரு தேவையில்லாத கட்டுப்பாடுகளை தாங்களா வகுத்துக் கொள்வதன் மூலமாகவும் ஆண்களை அந்த நிலைக்கு ஆக்குறாங்க. எப்படி ஆக்குறாங்க, இவங்களுக்கு ஆசைனா இருக்கும், அந்த மாதவிடாயில நின்றுலாம் போயிருக்காது, ஆனாலும் தோளுக்கு மேல புள்ள வளர்ந்துரும். சாதாரண ஒரு பெண்ணுக்கு 16 வயசுல கல்யாணம் பண்ணிடுறானா, அந்த வருஷமே பிள்ளைய பத்துட்டாங்க, 17 வயசுல அந்த பொண்ணு புள்ள பத்திருச்சு. அப்ப அந்த மகளுக்கு ஒரு 16 வயசு எத்தனை வயசா இருக்கு உங்களுக்கு,
ஒரு 32 33 வயசு இருக்கும். 33 வயசெல்லாம் வாழ்வதற்குரிய ஒரு வயசு விளங்குதா? அந்த மாதிரி பிள்ளைய பத்துப்பட்டு அந்த புள்ள அப்படி வளர்ந்து கிடந்து ஒரு 10 வயசு நடமாட்டம் போகக்குள்ள இருக்குன்னு வைங்களேன். அந்த மாதிரி வந்துச்சுன்னு சொன்னா அப்ப என்னவாகும்? அது அதுவும் வயசாகி அதுக்கும் கல்யாணம் பண்ணி கொடுக்குற வயசுல வந்த உடனே கணவனோட சேர்ந்து இருக்கிறதையே வெக்கப்படுவாங்க. மகளை வச்சுட்டு இப்படி நம்ம ரூம்ல ஒண்ணா இருக்கிறது, நம்ம இப்படி சந்தோஷமா இருக்கிறது. அவங்க என்ன செய்யறாங்கன்னா, இது நாகரிகம்னு பேர்ல தப்பா நினைக்குவாங்களே என்ற மாதிரி ஒரு நினைத்து கொண்டு என்ன செய்யறாங்க, வீட்டுல ஒரு வயசுக்கு ஒரு பொண்ணோ அல்லது வயசுக்கு ஒரு இளைஞன் மகனோ இருப்பானே, ஆனால் அவர்கள் இருக்கும் பொழுது நம்ம எப்படி சந்தோஷமா இருக்கிறது என்று இந்த பெண்கள் ரொம்ப சங்கடப்பட்டு கொண்டு கணவனை நெருங்க விடுவது இல்லை. பல வீடுகள்ல நடக்கிறது. அவர்கள் தப்பாக போவதற்கு இதெல்லாம் காரணமா இருக்கிறது. பெண்கள் நினைத்தார்களே ஆனால் அவங்க என்ன செய்யலாம், நமக்கு அதாவது உடல் ரீதியா ஏழலைன்னா அது ஒரு விஷயம். உடல் ரீதியா அது மாதிரியான ஒரு நாட்டம் அதுல வெறுப்பு வர்ற அளவுக்கு வந்துருச்சுன்னு சொன்னா அந்த வயசுக்கு வந்தால் அது ஒரு கணக்கில் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் உடல் ரீதியாக அவங்களுக்கு தயாரா இருக்கிறாங்க, அவங்களுக்கு உணர்வுகள்லாம் இருக்கிறது. இருக்கும் பொழுது நீங்க ஊர் உலகத்துக்கு என்ன தப்பு செய்யறதுக்கு பயப்படுற மாதிரி இதுக்கு பயப்படணும். மாமியா என்ன நினைப்பாங்க, என்ன பிள்ளைகள் வயசுக்கு பிள்ளை வச்சு நீ ரூம்ல போய் கிடக்குற அப்படி சொல்லக்கூடிய மாமியாவும் இருக்கிறாங்க, கூட மாட இருக்கிற. அவங்களெல்லாம் கணக்குல பண்ணாம நீங்க என்ன செய்யணும், அதுக்கு ஏற்றவாறு சிந்திச்சோம்னு சொன்னா அந்த மாதிரிலாம் யாரும் தப்பா நினைக்காத வகையில எத்தனை வழிமுறைகள்லாம் என்ன இருக்குது, நம்ம அதை யோசிச்சு பார்த்தால் அதெல்லாம் கிடைக்கும் வாய்ப்புகள்லாம் உண்டாக்கி கொள்ள முடியும். அப்ப அந்த மாதிரியான வாய்ப்புகள் உண்டாக்க தவறுகிற காரணத்தினால்தான் பெண்கள் இந்த விஷயத்துல பெரிய ஒரு பிள்ளை என்ன நினைக்கும், மகன் என்ன நினைக்கும், வாப்பா என்ன நினைப்பாங்க, மாமியா என்ன நினைப்பாங்க இப்படி நினைத்து கொண்டு என்ன பண்றது. அப்ப கணவனோட சந்தோஷமா இருக்கிற ஆசை இருந்தும் அதுக்கு மறுத்தார்களே ஆனால் அவன் வெளியே போகும்போது என்ன செய்யறான், வேற மாதிரியான ஒரு நிலைமைக்கு ஆளாயிடுறான். ஒரு ஆள் கூட நீ சொன்னாரு விளங்குதா, என்ன என்று சொன்னாரு, எல்லாம் சொல்றியா எங்களை மாதிரி ஒரு ஆட்களுக்கெல்லாம் அந்த மனைவிமார்கள் ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்களே, அதையும் சேர்த்து சொல்லுங்க, என் புள்ள வயசுக்கு வந்துருச்சு அதையும் சேர்த்து சொல்லுங்கிறார் ஒருத்தர். அப்ப எதுக்கு இறையச்சம் உள்ளவரா அப்படி கேட்டுக்கிறார். அப்ப அந்த மாதிரி அது அந்த நேரம் வரும்போது சொல்லுவோம்னு விட்டாச்சு. ஒரு வாரத்துக்கு சொல்லிட்டாரு அது சொல்ற இடம் இதானே. அப்ப அந்த மாதிரியா நேரவே சொல்றாங்க இப்படி. அப்ப இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் பொழுது அப்ப பெண்கள்த்தையும் காரணம், பெண்கள் என்ன இருக்கிறது, நம்ம இந்த மாதிரி கணவன் விரும்பினா கூட அதை அவங்க வெறுக்கத்தக்கிற மாதிரி ஆக்கிடுறாங்க. இது ஒரு காரணமா இருக்கிறது. ஆண்கள் அந்த மாதிரி வேற மாதிரி எல்லாம் போவதற்கு அப்படி போகாம அவங்க நினைச்சாங்கன்னா அது ரெண்டாவது கல்யாணம் நடக்காதுங்க. பெண்கள் நினைத்தார்களே ஆனால் அவன் கணவன் வீட்டிலே அவனுக்கு சந்தோஷத்தை கிடைக்கிற அளவுக்கான ஏற்பாடுகள் இருக்குமையானால் அவன் எதுக்கு வேற வேற மாதிரி நினைக்கிறான். அது போக என்ன செய்யறாங்கன்னா பெண்கள் இயற்கையாகவே ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் தன்னை ஒரு அழகா வைத்துக் கொள்ள விரும்புகிறார்கள். ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஒரு பிள்ளைகளை பெற்றாங்கன்னு வைங்களேன், அப்புறம் என்னத்திற்கு எப்படி இருந்தாலும் போயிட்டு போகுது அப்படின்னு போய் என்னட்டு அது உடம்பு எப்படி போனாலும் சரி ஊதி போனாலும் சரி அதெல்லாம் கவனிக்கிறதே கிடையாது. அப்ப நம்ம ஒரு கண்ட்ரோலா ஒரு கட்டா இருக்கணும், ஒரு அழகா இருக்கணும், கணவனுக்கு நம்ம ஒரு பார்த்து ரசிக்கிற மாதிரி இருக்கணும். எது வரைக்கும் தான் விரும்புறாங்க, ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 வருஷத்துக்கு விரும்புறாங்க. விதிவிலக்க கொஞ்சம் மாதிரி இருப்பாங்க. அதிகமான பெண்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்டா, ஆமா இனிமே என்னத்தை போட்டுட்டாங்க வச்சுக்கிட்டு அந்த மாதிரி வந்துடுறாங்க. அந்த மாதிரி வரக்கூடிய நேரத்தில் அவங்களுக்கு விருப்பம் இருந்தாலும் இவன் விரும்புற மாதிரி இருக்க மாட்டேங்கிறாங்க. கணவனுக்கு அந்த ஒரு ஆசைப்படுற மாதிரி என்ன செய்யறதுல அது இருக்கணும், அவசியம், அது கட்டாயம் இருக்கணும். அப்படி இருக்கிறது இல்லைங்க என்ன செய்யறான்னு கேட்டா, அவங்க நல்லாவே இருக்கிற 40 வயசு பொண்ணை என்ன செய்யறான்னா கிளவி லிஸ்ட்ல சேர்த்துறாங்க. என்ன பண்ணிடுறான், 40 வயசுல இருக்கக்கூடிய மனைவிய இது கிளடுமே அப்படி நினைக்கிறான். கிளவிலாம் கிடையாது. அவங்களுடைய அந்த தோற்றத்தின் காரணமாக அவங்க அப்படி நம்ம கணவனை கவர்ற விதமா இனிமே எப்படி பிள்ளைலாம் இருக்கும்போது இப்படி பூ வச்சுக்கிறது, பிள்ளைலாம் இருக்கும்போது இப்படி அத்திர போட்டுக்கிறது ஏன் அப்படி நினைக்கிறீங்க? அப்படி நினைச்சீங்கன்னு சொன்னா பிள்ளைகளுக்கு வாழ்ற மாதிரி கணவனுக்கு வாழணுமா இல்லையா? அதெல்லாம் ஒரு காலத்துல அப்படி நினைச்சிருக்கிறாங்க. இப்ப எல்லாம் 10 வயசு பையனுக்கு அப்படி தெரியுது. பெண்ணத்து விஷயம் இது என்ன போட்டு மறைக்கிறதுன்னு இருக்குது. அந்த காலத்துல நீங்க சொல்ற மாதிரிலாம் நினைச்சாங்க இருந்தாங்க. இப்ப என்னது, ஆம்பளை சரி பொம்பளை சரி எல்லாம் டிவியில போட்டு எல்லாம் சொல்லி கொடுத்துறாங்க. அப்புறம் என்னத்தை போட்டு மறைக்கிறதுக்கு என்ன இருக்குது? அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அப்ப இந்த மாதிரி எல்லாம் சில காரணங்களால் என்ன செய்ய ஏற்படுதுன்னு சொன்னா, ஆண்கள் குடும்ப வாழ்க்கை அவங்களுக்கு தேவை, ஒரு தாம்பத்திய வாழ்க்கை தேவைங்கிற நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அந்த தேவை என்பது பெண்கள் கையில தான் இருக்கிறது. நிறைய நம்ம பார்த்துட்டோம். அந்த கேசுகள் வரும் பொழுதெல்லாம் என்னன்னு விசாரிச்சு பார்த்தோம்னு சொன்னா, இந்த பொம்பளை அவளுக்கு தெரியல வாழ்க்கை, எதனால அவன் 2வது கல்யாணத்துக்கு போயிட்டான்னு பார்த்தோம்னா, பெரும்பாலான 95% கேஸ் என்னன்னு கேட்டா, இவளுக்கு கையில வச்சுக்கிற தெரியல, கணவனை கைக்குள்ள வைத்துக் கொள்றதுங்கிற ஒரு கலை இருக்குது இல்லையா, அந்த கலை அவளுக்கு சொல்லிக் கொடுக்கப்படவில்லை.
அவளுக்கு அது வரவே இல்லை, அதுல அவ தோத்துட்டான்னு சொன்னா இப்படித்தான் போய் முடியும். அதை நீங்க கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப இந்த இரண்டாவது கல்யாணங்கிறது பெரிய வரவேற்கத்தக்கதோ பெரிய சிறந்ததோ அவசியம் செய்துதான் ஆகணுங்கிறத கிடையாது. ஆனா அந்த மாதிரி சிலருக்கு ஏற்படுமையானால் மனைவிக்கு நாட்டமே இல்ல, அல்ல ஒரு டாக்டரே சொல்லிவிட்டான் நீ இந்த மாதிரி இல்லறத்தில் ஈடுபடவே கூடாது, பெரிய பெரிய பிரச்சனை ஆயிரும் சொல்லிவிட்டான். அப்ப இவனுக்கு தேவை இருக்கும், அவளுக்கு தேவை இருக்காது. அப்ப அவங்களே என்ன செய்யணும், நமக்கு தேவையில்லைன்னு ஆயிடுச்சு, அவர் சந்தோஷமா இருந்துட்டு போறாரு என்கிற அளவுக்கு என்ன செய்யணும். உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் இருக்குமே, ஆனால் நீங்க விடாத அளவு கையில எடுத்துக்கிறங்க, உங்களுடைய திறமையெல்லாம் பயன்படுத்திக்கிறங்க பெண்களா இருக்கிறவங்க. அது இல்லேன்னு ஆயிடுச்சுன்னு சொன்னா, வேணான்ற அளவுக்கு ஆயிடுச்சுன்னு சொன்னா, அந்த மாதிரி கட்டத்தில் உள்ள என்ன செய்யுது, நீங்க ஏங்க எனக்காக இது பண்றீங்க, நீங்க ஒரு கல்யாணத்துக்கு சந்தோஷமா இருக்கீங்க என்கிற அளவுக்கு என்ன செய்யணும், இதுவும் தப்பா நினைக்க கூடாது. நீங்க இப்படி இல்லைன்னு சொன்னாலும் நடக்காம இருக்க போறது இல்ல, ஹராமா நடக்கும். நீங்க என்ன செய்றீங்க, அப்படிலாம் இல்லைன்னு சொன்னா சும்மா இருந்துட்டு போறான், அவனுக்கு தேவைன்னு இருக்கிறது, அவன் என்ன செய்வான், வெளியில போய் வேற மாதிரி தப்பு தண்டாவை செய்யக்கூடிய நிலைமைக்கு என்ன செய்வான், அவன் தள்ளப்படத்தான் செய்வான். அப்ப நீங்க என்ன விளைக்கிறீங்க, ஏன் இப்படி கண்டதையும் போறதை விட ஒரு இன்னார் தான் மனைவி ஒரு டிக்ளேர் பண்ணிட்டு போயிட்டு போறாரு, நமக்கு தான் அந்த நாட்டம் இல்லாம இருக்குது, நமக்கு தான் அந்த ஆசை இல்லாம இருக்குது என்கிற மாதிரி என்ன செய்யணும், அதை புரிந்து கொள்ள வேண்டும். இது இயற்கையா உள்ள விஷயங்கள். அப்ப இந்த அடிப்படையில் தான் இஸ்லாம் என்ன பண்ணுது, இரண்டாவது கல்யாணம் உடைச்சது. அதே நேரத்தில் ஆண்களை பொறுத்த வரைக்கும் இந்த இரண்டாவது கல்யாணம் பண்ணக்கூடியதுல 95% அவர்களுக்கு இரண்டாவது கல்யாணம் தேவையில்லைன்னு சொல்றாங்க. 95 எதுக்கு இரண்டாவது கல்யாணம் எப்படி பண்ணணும், மனைவிட்ட அந்த மாதிரியான ஒரு ஆசை இல்லாம இருக்கணும், மனைவி சந்தோஷப்படுத்த முடியாம இருக்கணும், அது அல்லது உனக்கு நீ அதிகமாக மனைவிட்ட விரும்பி அவள்கிட்ட உனக்கு குறைவாகத்தான் கிடைக்குதுங்கிற அளவுல ஏதாவது இருக்கணும். அது மாதிரியான ஒரு காரணம் இருந்தா தான் என்ன செய்யணும், இது பத்தல. எப்ப 10 அடி தானே ஒண்ணு போவோம், போதுமானது கிடைக்கும் போது வேற இடத்துக்கு போவோமா, ஒரு பிச்சை எடுக்க போறதா எப்ப பிச்சை எடுக்க போவான், அடுத்த ஆள்கிட்ட கையேந்திருக்கு எப்ப போவான், வீட்டுல ஒழுங்கா கிடைக்காட்டி தான் போவான், வீட்டுல எல்லாம் கிடைச்சா போக மாட்டான். இன்றைக்கு எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த ஆம்பளை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, அவன் மனைவிமார்கள் சந்தோஷமா இருக்க அவங்க விரும்பி இருந்தும் கூட அவர்கள் விரும்புற அளவுக்கு இவன் சந்தோஷப்படுத்தாம அதுலயே குறை வைக்கக்கூடிய ஒருத்தன் இரண்டாவது கல்யாணம் பண்ணான். அதாவது ஒரு மனைவி இந்த கணவன் டெய்லி தன்னோட சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படக்கூடியவளா இருப்பான். அந்த மாதிரி ஒரு மனைவியை பெற்றவன் அவ விரும்புற அளவுக்கு உனக்கு வாழ்க்கை நடத்த வைக்கலாம என்ன செய்யற, இன்னொன்னு வேணும்னு சொன்னா தேவையா உனக்கு. எந்த ஒரு ஆத்மாவும் சக்திக்கு மீறி சிரமப்படுத்தக்கூடாதா இல்லையா. அல்லாஹ் நமக்கு என்ன துஆ செய்ய சொல்றான், ரப்பனா லா துஹம்மில்னா மா லா தாகத லனா பிஹி, எங்களுக்கு சக்தி இல்லாத இறைவா எங்கள் மேல சுமத்திராத. உனக்கு சக்தி இருக்கா, ஒரு பொண்டாட்டிக்கு சந்தோஷம் கொடுக்க உனக்கு சக்தி இல்லைன்னு சொன்னா உனக்கு ரெண்டு பொண்டாட்டி யாருக்கு, ஒரு பொண்டாட்டி உனக்கு சந்தோஷம் கொடுத்து அவ போதும் போதும் உனக்கு விரட்டி ஒரு அளவுக்கு வந்தால் என்ன செய்யலாம், அது செய்யலாம். நிறைய விஷயத்துல குடும்ப வாழ்க்கை இல்லைன்னா என்னன்னு உள்ள நுழைஞ்சு விசாரிச்சோம்னு சொன்னா பஞ்சாயத்து இவன்ட்டு தான் இருக்குது. இல்லற வாழ்க்கை ஏன் இந்த மாதிரி போனான்னு சொல்லி கேட்டா, அதுல இவனுக்கு அந்த மனைவிட்ட சந்தோஷப்படுத்த முடியாம இவன் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிற அளவுல அவ டெய்லி ஒரு மாசத்துக்கு இத்தனை நாள் எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு அவ விரும்புறான்னு சொன்னா இவன் அதுல பாதி நாள் கூட அவளோட சந்தோஷமா இருக்க முடியல. அப்ப உன் கெப்பாசிட்டி என்னன்னு தெரியுதுல, ஜாலிக்கா கல்யாணம் பண்றதா, தேவைக்கு பண்றதா, எவ்வளவு விஷயங்கள் அதுல இருக்கிறது. சுமக்க வேணும், சொத்து பத்து அதுக்கு தகுந்த மாதிரி சம்பாதிக்க வேண்டும், 2 குடும்பத்துக்கு தேவையான விஷயங்கள்லாம் கொடுக்க வேண்டும். அப்ப அவங்களுடைய நாட்களை பிரிச்சு கொடுக்கறது எல்லாமே வந்துருமே. அப்ப அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். இங்க மனைவியோட வாழ்ந்துகிட்டு இருக்காம வெளியூர்ல போய் இருக்கிறான். நம்ம பார்க்கிறோம், ஊர்ல ஒரு சொந்த ஊர் ஒரு ஊர்னு வச்சுக்கிறீங்களேன், தொண்டின்னு வச்சுக்கிறீங்களேன், அவனை தொண்டியை விட்டு என்ன செய்யறான், மெட்ராஸ்ல கிடக்கிறான். பொண்டாட்டி எங்க இருக்கா, தொண்டியில் இருக்கிறான். மெட்ராஸ்ல இருந்துகிட்டு இங்க ஒரு கல்யாணம் பண்றான். மனைவி ஒருத்தி இருக்கிறா, நீ அவளுக்கு சந்தோஷம் கொடுக்காம அந்த ஊர்ல விட்டுவிட்ட, இங்க வந்துகிட்டு இருந்த இடத்துல ஒண்ணு வேணும், அவளுக்கு என்ன இப்ப நீ அவளை கொண்டு வச்சியா, நீ இன்னொரு கல்யாணம் பண்ணி குடியமர்த்தி வாடகை கொடுக்க நீ நினைக்கக்கூடிய நீ எப்படி நினைச்சிருக்கானே, உனக்கு தேவைன்னு நினைச்சுன்னா நமக்கு தான் மனைவி இருக்கிறாள, மனைவியை கொண்டாந்து மெட்ராஸ்ல வச்சுக்கிடுவோம், அவரோட அந்த குடும்பத்துக்குள்ள செலவு பண்ணுவோம், அதுக்கு மேலே 10 ஒன்னொன்னு ஆசைப்படுவோம்னு இருக்கானே, அவன் அங்க அம்போன்னு விட்டுவிட்டு வந்து என்ன செய்யறான், இங்க பண்ணக்கூடிய காட்சியை பார்க்கணும். எத்தனை பேர் சிங்கப்பூர் மலேசியான்னு போறாங்க, போய் அங்க ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. சரி, அங்க ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டீல, இங்க உள்ளதுக்கு என்ன பதில், இங்க மனைவின்னு வைத்திருக்கிற உங்களுடைய நிலைமை என்ன. அப்ப அந்த மனைவிக்கு கொடுக்க வேண்டிய சந்தோஷத்தெல்லாம் கொடுக்கிற மாதிரி அவங்களை அழைச்சிட்டு போறதுக்கு முயற்சி பண்ணு, அல்லது இங்க என்ன செய்ய அவங்களுக்கு உள்ள பைசலா பண்ணிவிட்டு அப்புறம் வேற கல்யாணம் பண்ணிட்டு போ. அப்ப இன்னைக்கு என்ன இரண்டாவது கல்யாணங்கிற பேர்ல என்ன நடக்கிறது, இவனுக்கு தகுதியே கிடையாது, பொருளாதாரத்தில் தகுதி கிடையாது, உடல் ரீதியா எத்தனை பேர் சக்கரை நோய் முத்தி போனாலும் 2 கல்யாணம் பண்றான்.
உனக்கு அந்த மாதிரியான மேட்டர்ல ஃபெயிலியர் ஆயிருவான். அந்த ரேஞ்சில் உட்கார்ந்துக்கிட்டு பேருக்கு கல்யாணம் ரெண்டா கல்யாணம் பண்றேங்கிறான். என்னடான்னு பார்த்தா 300 இருக்கு சக்கரை. அப்ப அந்த ரேஞ்சில் இருக்கிறவன் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட முடியுமா? 300, 350, 400 போனா அப்புறம் வந்து டயாலிசிஸ் பண்ற அளவுக்கு போயிடும். அவனுக்கு எதுக்கு இந்த மாதிரி ஆசை? ஒண்ணுமே செய்ய இயலாது. அந்த மாதிரியான ஒரு நிலையில இருந்து கொண்டெல்லாம் என்ன செய்யறா, ரெண்டாம் கல்யாணம் பண்றாங்க அப்படி இருக்கிறாங்க பாக்குறோம். அப்ப இரண்டாம் கல்யாணங்கிறது விளையாட்டு கிடையாது. இந்த இரண்டாம் கல்யாணத்தை பாருங்களேன் அல்லாஹ் எப்படி அனுமதிக்கிறாண்டு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வந்து அனாதை பெண்கள் இருக்காங்கல்ல, அனாதை பெண்டா யாரு? நம்ம சொந்தக்கார ஒருத்தர் இறந்துருவார், பொம்பளை பிள்ளைய விட்டு போயிடுவார். அந்த பொம்பளை நம்ம எடுத்து வளர்ப்போம். அந்த பிள்ளைகளுக்கு சில சொத்துக்கள்லாம் இருக்கும், தகப்பனார் விட்டுட்டு போன சொத்துலாம் இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா, இந்த அனாதை பெண்ணை வச்சுக்கிட்டு இவளை வந்து நம்ம வேற யாரும் கல்யாணம் பண்ணி கொடுக்க கூடாது, நம்ம என்ன செய்யணும், நம்மளே கல்யாணம் பண்ணி கொண்டு இந்த சொத்தை அமைக்கிறேன்னு. மகரும் கொடுக்க தேவை இருக்காது. அவன் கஷ்டம் அந்த பொண்ணு இருக்கிறா, அது வளர்ந்து பருவ வயசு அடையுமோ என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அவனே என்ன செய்வான், நீ மனைவியா இருந்துக்கன்னு சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருந்தாங்க. அதுக்குத்தான் அல்லாஹ் சொல்லும் போது சொல்றான் 4வது அத்தியாயத்துல 3வது வசனம், ஒயின் ஹிப்தும் அல்லாஹ் துக்ஸிது ஃபில் யதாமா, அனாதைகள் விஷயத்தில் நீங்கள் நேர்மையாக நடக்க முடியாது என்று பயந்தீர்களேயானால் ஃபன்கிஹு மா தாபலக்கும் மினன் நிசா மஸ்னா வ சுலாஸ உர்பா, பெண்கள்ல 2, 3, 4 கல்யாணம் பண்ணிக்கிறங்க. ஏன் வேற பெண்ணை கிடைக்கல உனக்கு? எதுக்கு இப்ப அனாதை உன்னை நம்பி கொடுக்கப்பட்ட பொண்ணு மகரம் இல்லாம ஆக்கி அவ சொத்தை அபகரிக்கிறதுக்காக வேண்டி, அவளுக்கு விருப்பம் இல்லாட்டா கூட வலுக்கட்டாயமா என்ன செய்யறது, உன் கஷ்டத்தில் இருக்கிறாங்கிறதுக்காக வேண்டி இந்த அனாதை பிள்ளை வாழ்க்கை நாசமாக்க போயிரியா? வெளியே பண்றதுக்கு உனக்கு அனுமதியா இல்லாம இருக்குது. 1 பண்ணிக்க, 2 பண்ணிக்க, 3 பண்ணிக்க, 4 பண்ணிக்க அப்படின்னு அல்ல அது சொல்றது. எதுக்கு சொல்றான்? கல்யாணம் பண்றதை ஊக்குவிக்கிற மேட்டர் வரல. ஏன் வெளியே தான் உனக்கு பண்ணலான்னு இருக்குல்லப்பா, நீ ஏன் போட்டுட்டு அனாதை பிள்ளைகளை போட்டுட்டு உன்னை நம்பி பாதுகாப்பா இருக்கிறவங்களை வந்து வலுக்கட்டாயமா எது கல்யாணம் பண்ற என்கிற அடிப்படையில் தான் இதை வந்து அல்லாஹ் சொல்லி காட்டுறான். பொய்யின் ஹிப்தும் அல்லாஹ் தாதிலு வாஹிதத்தன், நேர்மையா உனக்கு நடக்க முடியாது என்று பயந்தியானால் நீ வந்து ஒரே ஒரு மனைவியோட போதுமாக்கி கொள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப இது 4வது அத்தியாயத்துல 3வது வசனத்துல. அப்ப இதுல நம்ம என்ன வழங்குறோம்? கல்யாணம் பண்றதுங்கிறது வந்து அதாவது உள்ளுக்குள்ளே இருந்து கொண்டு இந்த மாதிரியான அடிமை பெண்களையே சட்டம் வந்து அவங்க விருப்பம் இல்லாம வலுக்கட்டாயமா அடைந்து கொண்டு ஏமாத்தினாங்கல்ல, அதை கண்டிக்கிறதுக்காக வேண்டி உனக்கு அவ்வளவு தேவைன்னு இருந்துச்சுன்னா வெளியே பண்ணிக்க, வெளியே 2 பண்ணிக்க, 3 பண்ணிக்க, ஏன்டா உன்னை நம்பி வச்ச பிள்ளை இந்த மாதிரி பண்ற என்கிற அடிப்படையில் தான் இந்த வசனம் அருளப்படுகிறது. அது முழுசா பார்த்தா உங்களுக்கு விளங்கணும். இப்ப என்ன, இப்ப 2வது கல்யாணம் பண்றது உங்களுக்கு மார்க் அனுமதிச்சிருச்சு. அந்த வசனமே எப்படி சொல்லுதுன்னு கேட்டா, நேர்மையா நடக்க முடியாது என்று நீ பயந்தால் ஒண்ணுதான் அதுல இருக்கு. அதே வசனத்துல என்ன இருக்கு? ஒயின் ஹிப்தும் அல்லாஹ் தாதிலு வாஹிதத்தன், நேர்மையா நடக்க முடியாது என்று நீ பயப்படுவாயானால் ஒருத்தியை தான் நீ கல்யாணம் பண்ண வேண்டும். நான் கேட்கிறேன், இன்னைக்கு 2 கல்யாணம் பண்ண யாரு நேர்மையா இருக்கிறா? 2 கல்யாணம் பண்ணக்கூடிய ஆள் ஊராளு நேர்மையா காட்ட முடியுமா? 2 வீடுன்னா சமமா ஒரே தரத்துல 2 வீடு வச்சிருக்கிறீங்களா? ஒருத்திக்கு கூட கொடுக்குறீங்க, ஒருத்தர் குறைய கொடுக்குறீங்க. ஒரு வீட்டுல போய் 35 நாள் 25 நாளைக்கு இருக்கிறீங்க, ஒரு வீட்டுல தலையை காட்டுறீங்க. கள்ளத்தனமா வர கல்யாணம் பண்ணிட்டு என்ன செய்யறது? ஏதோ வப்பாட்டி வீட்டுக்கு போற மாதிரி போய் போய் விளையாண்டுறது. ஆனா கல்யாணம் பண்ணுனா இங்க எவ்வளவு நாளைக்கு இருக்கிற அதே மாதிரி அங்க இருக்க வேண்டும், இங்க என்ன கொடுக்குறீ அதே மாதிரி அங்க கொடுக்க வேண்டும், இவங்களுக்கு என்ன செலவு கொடுக்குறீ அதே மாதிரி அவங்களுக்கு செலவு கொடுக்க வேண்டும். எல்லாரும் சமமா நடக்கணுமா இல்லையா? யாரு சமமா நடக்கிறாங்க? இல்ல. அப்ப சமமா நடக்கிறதுக்கு முடியாத கெப்பாசிட்டி இல்லாதவர்கள் ஒன்றுதான் பண்ணணும் அல்லாஹ் சேர்த்து சொல்றான். சமமா எல்லாம் கரெக்டா சமமா இருக்கணும். அனைத்துமே ஒதுக்கப்படக்கூடிய நாட்கள் வரைக்கும் அவ்வளவு சமமா நடக்கிறார்களான்னு யோசிச்சு பாருங்க. யாரெல்லாம் 2வது கல்யாணம் பண்றாங்க பாத்தீங்கன்னா, ஒண்ணு என்னவாயிரம் பூசா கல்யாணம் பண்ணிட்டான்ல, அதுல வந்து லைக் ஆகி அங்கிட்டே போயிருவான். அப்படி நடக்கும். இவ பாதிக்கப்பட்டுருவா. அல்லது என்ன செய்வான், கல்யாணம் பண்ணவன அந்த பழைய பொண்டாட்டி இருக்காள்ல, முத பொண்டாட்டி, அவ குடும்பத்தாரெல்லாம் மிரட்டா தொலைச்சு விடுவாங்களா, பயந்துகிட்டு இங்க உட்காந்து அங்க போக மாட்டான். அப்படின்னு நடக்குவாங்களா? முத பொண்டாட்டிக்கு குடும்பத்தாருக்கு தெரிஞ்சு அவன் அண்ணன் தம்பி பெரிய வெயிட்ட நாட்கள் வைங்க, அந்த பக்கம் போனா காலை வெட்டி விடுவாங்களா, பயந்துகிட்டு என்ன பண்றான், கல்யாணம் பண்ணிவிட்டு இங்கே கிடக்குறான். எங்கேயாவது வெளியூருக்கு போயிட்டு வர்றேன்னு போயிட்டு அப்படி ஒரு நாள் போய் தலையை கட்டி விடையாந்துடும். ஏதோ சரக்கு இருக்க போறேன், திருவனந்தபுரத்துக்கு போறேன், திருச்சிக்கு போறேன், இந்த மாதிரி எல்லாம் போயிட்டு என்ன செய்யறான். இதான் மனைவியை நடத்துற விதமா? இதான் நீதியா? இதுதான் சமமா? அப்போ நல்லா தெரியுது உங்களுக்கு ஏழு ஒருத்தனுக்கு ஏழல. 2 கல்யாணம் பண்ணி கொண்டு நேர்மையா நடக்கிறது என்பது ஒருவனுக்கும் இல்லை. நான் பார்த்த வரைக்கும் எல்லாருமே வந்து அல்லாட்ட பாவியா தான் வரார்கள். கண்டிப்பா பாரபட்சமா என்ன செய்யறார்கள், நடக்கிறார்கள். அப்ப நீங்க எப்பதான் நீங்க செய்யணும், அந்த அளவுக்கு இறைவனை அஞ்சி நூல் பிடிச்ச மாதிரி
வீடு கட்டினா ரெண்டு ஒரே மாதிரியா இருக்கணும் வீடு, ஒரு நாளைக்கு இங்க இருந்து அடுத்த நாள் இங்க இருக்கணும். அந்த மாதிரி அனைத்திலையும் எல்லா வகையிலையும் கரெக்டா பார்த்து பார்த்து சமமாக நடக்கிறதுக்கு யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த அனுமதி கூட இருக்கிறது. இதை நீங்க என்ன செய்யணும், விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்து என்னன்னு கேட்டா, கள்ளத்தனமா இதை செய்யறது. அதோட முக்கியமானது என்ன, சரி 2 கல்யாணம் பண்றதுல 2 கல்யாணம் பண்றான்டா, அந்த உன் மனைவின்னு ஒருத்தர் இருக்கிறாள்ல, அவளுக்கு சொன்னியா, அவள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியா, அவள்கிட்ட கேட்டியா, நீ கல்யாணம் இன்னொரு கல்யாணம் பண்ணும் பொழுது அவளுடைய உரிமைகள் பாதிக்கப்படுதா படாதா? ஒரு மனைவியோட வாழ்ந்தான்னு சொன்னா இவனுடைய சம்பாத்தியம் எல்லாம் அவளுக்கு தான். ஒரு மனைவியோட வாழ்ந்தான்னு சொன்னா இவளுடைய சந்தோஷம் எல்லாம் அவளோட மட்டும்தான். அப்படித்தானே இருந்துச்சு. இப்ப இன்னொன்னு பண்ணீங்கன்னு சொன்னா பாதி போயிரும்ல. இப்ப அந்த மனைவியுடைய பாதி ஹக்கு பறிக்கப்படுமா இல்லையா? உன் வருமானத்துல பாதி அவளுக்கு கண்டிப்பா போவாதுல. நீ கரெக்டான ஆளா இருந்தா, இல்லன்னா நிறைய போயிடும். புது பண்ணாடி ரொம்ப அள்ளி கொடுத்துருவான். நீ ரொம்ப கரெக்டா இருந்தா கூட என்னவாயிரும், பாதி போயிரும்ல. அப்ப பாதி சொத்து அங்கிட்டு போயிருது, பாதி நாட்கள் அங்கிட்டு போயிருது. அப்ப இந்த முதல்ல மனைவி உன்னை நம்பி கல்யாணம் பண்ணா பாரு, அவர் பாதிக்கப்படுறாளா இல்லையா? பாதிக்கப்படுறாள். அவ பாதிக்கப்படுவாள் என்று சொன்னால் பாதிக்கப்படுவர்கிட்ட பேசி அவங்கள்ட்ட அக்செப்ட் பண்றாங்களான்னு கேட்டு அந்த விஷயத்துக்கு ஒரு ஃபைசலா பண்ணாம நீ எப்படி 2 கல்யாணம் பண்றது? அவங்க ஹக்கு சம்பந்தப்பட்டிருக்குத ஒரு ஒப்பந்தம் பண்ணோம்னு சொன்னா அவங்களுடைய ஹக்கை யார்கிட்ட ஒப்பந்தம் பண்றோமோ அவங்கள்ட்ட சொல்லாம அதை மீற முடியுமா? ஒரு ஆளை பார்ட்னரா, நான் ஒரு தொழில் பண்றேன், ஒரு ஆளை என்ன செய்யறேன், உங்கள்ட்ட சேர்த்து பார்ட்னரா சேர்த்துக்கிட்டேன். பார்ட்னரா சேர்த்துக்கிட்டு இன்னொரு ஆளா நம்ம 2 பேரும் பார்ட்னர் ஆரம்பிச்சிடும் போது உங்களுக்கு சொல்லாம நான் இன்னொரு ஆள்கிட்ட 1 லட்சம் ரூபாய் பார்ட்னர் பண்ணா நான் கல்லானா நல்லவனா? அது எப்படி உங்கள்கிட்ட பணம் வாங்கி நீ 1 லட்சம் ரூபாய் போடுங்க, நான் 1 லட்சம் ரூபாய் வாங்கிக்கிறேன், நான் கடையை 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஏன் ரூபா 1 லட்சம் ரூபா, உங்க ரூபா 1 லட்சம் ரூபா. நான் என்ன பண்ணேன், இன்னொரு ஆளை சேர்க்கிறான்னா உங்களை கூப்பிடணும். உங்க ரூபா 1 லட்சம் ரூபா இருக்குது, ஏன் ரூபா 1 லட்சம் ரூபா இருக்குது, இன்னொரு ஆளை சேர்க்க போறோம், இது 3 பிரிக்கணும், 3 பங்கு இனிமே 2 பங்கு இல்லை அப்படின்னு சொல்லாம அவனை கூப்பிட்டு நம்ம 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிடுவோம் அப்படின்னு வாங்கி கொண்டால் இது என்ன? அப்ப உங்களுக்கு துரோகமா இல்லையா? ஏற்கனவே ஒரு பார்ட்னரை சேர்த்தவங்கள அவனுக்கு இது துரோகமா இல்லையா? அப்ப அவனுக்கு ஒரு லாபம் போகும், அவனுக்கு தெரியாம தானே போகும். இவனுக்கு தெரியாம ஒரு பங்கு போகுமா இல்லையா? அது போனா இவருக்கு குறையுமா இல்லையா? முதல்ல எனக்கு பணம் தந்தார குறையுமா இல்லையா? அப்ப இன்னும் யாரிடத்தில் அக்ரிமெண்ட் பண்ணுகிறோமோ அந்த அக்ரிமெண்ட் நீங்க உடைக்கிறதா இருந்தால் சொல்லாம எப்படி உடைப்பீங்க? தெரிவிக்காம எப்படி உடைப்பீங்க? தெரிவிக்கும் பொழுது அவ என்ன செய்வா, என்னத்துக்கு நீ பண்ண போற கேப்பாளா இல்லையா? உனக்கு என்னத்துக்கு தேவை? அப்ப அவன் சொல்லுவா, எனக்கு நீ டெய்லி சந்தோஷம் தர உனக்கு வக்கீல், உனக்கு என்ன இன்னொன்னு கேப்பாளா இல்லையா? நியாயமா? அதுக்கு பயனுக்கு தான் ஓடுறது. அப்படி கேட்கிற உரிமை பெண்ணுக்கு இருக்கா இல்லையா? இருக்குது. எப்படி இருக்குது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மருமகன் அலி ரலியல்லாஹு அன்ஹு இருக்காங்க இல்லையா, பாத்திமாவை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. அலி ரலியல்லாஹு கல்யாணம் பண்ணி கொடுத்த உடனே அவர்கிட்ட போய் என்ன செய்யறாங்க, அவங்க வகைராக்கள் இந்த பனு ஹிஷாமுடைய கோத்திரத்தாரெல்லாம் போய் எங்க குடும்பத்து பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, நீங்க ரசூலுல்லாஹ்வுடைய மகளை கட்டி இருக்கிற மாதிரி எங்க குடும்பத்து பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்கிறீங்கன்ற உடனே அவங்களும் சரின்ட்டாங்க. யாரு ஒன்னு நினைச்சிட்டாங்க, அலி ரலியல்லாஹு சரி ஓகேன்ட்டாங்க. அப்ப இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு தகவல் வருது. பாத்திமா இருக்கும் பொழுது அலி என்ன செய்ய போறாரு, கல்யாணம் பண்ண போறாரு, இன்னொரு கல்யாணம் பண்ண போறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா மெம்பர்ல ஏறி சொல்றாங்க, இன்ன பனி ஹிஷாம், பனு ஹிஷாம் கூட்டத்தார்கள் இஸ்தாதனு ஃபி யன்கிஹு இப்னதஹும் அலி இப்னு அபீ தாலிப், தங்கள் வீட்டு பெண்ணை அலிக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பதற்கு அவர்கள் என்னிடத்தில் என்ன செய்யறாங்க, அனுமதி கேட்கிறார்கள். ஃபலா ஆதனு, நான் அனுமதிக்க முடியாது. சும்மலா ஆதனு, மீண்டும் சொல்கிறேன் அனுமதிக்க மாட்டேன். சும்மலா ஆதனு, மறுபடியும் சொல்றேன் அனுமதிக்க முடியாது. என் மகளை கல்யாணம் பண்ணிட்டு நீ இன்னொரு கல்யாணம் பண்ற, அந்த அவங்களுக்கு கிளைம் பண்றதுக்கு உரிமை இருக்குது. முதல் மனைவிக்கும் அவங்கள பெற்றவருக்கும் நீங்க 30 நாள் எங்களோட இருப்பேன், உங்களை கல்யாணம் பண்ணி வச்சோம்னா 15 நாள் அதை குறைக்கிறீங்கன்னா உங்களுக்கு என்ன ரைட் இருக்கு? அதுக்கு நாங்க உடன்பட முடியாது. அப்புறம் ரசூல் என்ன சொல்றாங்க, மெம்பர்ல இருந்து சொல்றார்கள், இல்லா ஐ யுரீத இப்னு அலி இப்னு அபீ தாலிப் ஐயு தல்லிக இப்னதி வ யன்கிஹ இப்னதஹும், வேணும்னா அலி என் மகளை தலாக்கு சொல்லட்டும், அப்புறம் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போ. என் மகளை விவாகரத்து பண்ணிட்டு வேண்டுமானால் நீ கல்யாணம் பண்ணிக்கணுமே தவிர என் மகளை வைத்துக் கொண்டு என்ன செய்ய முடியாது, உன்னோட கல்யாணம் பண்றதை நான் அனுமதிக்க முடியாது. அப்ப ரசூலுல்லாஹ் அன்னும் சொல்றாங்க, இப்ப இன்னமாக யபிலாத்து மின்னி, பாத்திமா என்னில் ஒரு அங்கம், அவர் வேதனைப்படுவது எனக்கு வேதனைப்படுத்தும். அப்ப இந்த மாதிரி ஒரு தகப்பன்னு சிந்திக்கலாமா இல்லையா? அப்ப அந்த உரிமை இருக்குமோ நீங்க கலத்தனம் பண்ற, அந்த உரிமை இருக்குல்ல, அந்த பெண்ணுக்கு இந்த தகவல் சொல்லப்பட்டால் தான்
நீ விலைக்கு சொல்லு, காரணத்தை எல்லாம் சொல்லு, ஏத்துக்கொள்றது அந்த கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஏத்துக்கலாம் அந்த அம்மா அந்த பொண்ணு என்ன செய்யும், நம்ம விஷயத்தை பினிஷ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிக்க. அல்லது அவ கரெக்டான நியாயமான காரணத்துக்கு நீ செஞ்சால் உன்னை அனுமதிக்கலாம். அல்லது எனக்கு இந்த என்னுடைய வாழ்க்கையை நான் பங்கு போட்டுக்கொள்ள விரும்பல, இருந்தா எனக்கு மட்டும் புருஷனாயிரி, இல்லன்னா என்னை விட்டுட்டு போய் அவளுக்கு மட்டும் புருஷனாயிரி என்று அவள் சொல்ற உரிமை இருக்கா இல்லையா? உரிமை இருக்கு. உரிமை இருக்க போய் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மெம்பர்ல இருந்து டிக்ளேர் பண்றாங்க. அப்ப இதெல்லாம் ஹதீஸ்ல மூணு பண்ணிக்கிறீங்க, ரெண்டா பண்ணிக்கிறீங்க ஆயத்தை மட்டும் காட்டினா இது என்ன கதையா? இது என்ன கருது ஹதீஸ் இல்லையா? ரசூலுல்லாஹி வழிகாட்டுதல் இல்லையா? அப்ப ஆம்பளைங்க அவங்களுக்கு சாதகமானதை மட்டும் பயன்படுத்துறீங்கள, அப்ப பெண்களுக்கு இந்த ரைட் இருக்கா இல்லையா? அப்ப பெண்கள் விஷயத்துல என்ன செய்யக்கூடாது, இந்த மாதிரிலாம் பண்ணிடக்கூடாது. இன்னும் சொல்றான் அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, வலன் தஸ்ததீஉ அன் தாதிலு பைனன் நிசா, மனைவிமார்களுக்கு மத்தியிலே நேர்மையாக நடக்கிறதுக்கு ஒரு காலம் உங்களால் முடியாது. உளவு ஹரஸ்தும், நீங்கள் ஆசைப்பட்டாலும் சரி உங்களால் முடியவே முடியாது. அதுக்காக வேண்டி என்ன செய்யுங்க, பலா தமிழு குள்ளல் மயிலி, ஒரேடியா ஒரு பக்கமா சாஞ்சிராதீங்க. ததருஹா கல்மு அல்ல கத்தி, அந்தரத்தில் தொங்க விடப்பட்டவளை போல ஒருத்தி விட்டு விடாதீர்கள், அந்த மாதிரி செஞ்சு விடாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பஞ்சாயத்து வந்துருச்சுன்னு சொன்னா நீங்க உங்களுக்குள்ள பேசி ஒரு 2 முடிவு கொண்டு வாங்க. என்ன முடிவு? 2வது கல்யாணம் பண்றேங்கிறாரா, பண்ணி கொண்டால் எப்படி எப்படிலாம் நடக்குது, பல விஷயங்கள் இருக்கும்ல, பேசி வரலாம். அந்த ஒரு உறுதியா இருக்கிறாரு, அந்த பெண்ணு என்ன செய்யுது மாட்டேங்குது, கடைசியில பேச்சுவார்த்தை நடத்தி சரிப்பா 2வது கல்யாணம் பண்ணிக்க, பண்ணின பிறகு எனக்கு என்னவெல்லாம் குறையும், எனக்கு என்னெல்லாம் தருவேன், என்கிட்ட எப்பெல்லாம் நடந்துக்கிடுவேங்கிறதுக்கு ஒரு அக்ரிமெண்ட் போடணுமா, புது அக்ரிமெண்ட். 2வது கல்யாணம் பண்ற அல்ல அப்படி சொல்லிக்காரு. அப்படி சொல்றான், ஒயின் துஸ்லிஹு வ தத்தகு, நீங்கள் இஸ்லாஹ் ஒரு உடன்படிக்கை எடுத்துக்கொண்டு கல்யாணம் பண்ணிட்டு அடுத்த உடன்படிக்கை, கல்யாணம் பண்ணிட்டு மனைவிமார்கள்ட்ட சமமா நடக்கிற பஞ்சாயத்துக்காக என்ன செய்யணுமா, இன்னொரு உடன்படிக்கை செய்து கொண்டீர்களே, ஆனால் அல்லாஹ் வந்து அறிந்து கொள்பவனாக இருக்கிறான், மன்னிப்பவனாக இருக்கிறான். ஒய்யத்த ஃபர்ரகா, அது முடியாது பிரிவது என்று 2 பேரும் முடிவெடுத்துக் கொண்டார்களே, ஆனால் யுகனில்லாஹு குல்லம் மின் சாத்திஹி, 2 பேரையும் அல்லாஹ் ஒருத்தரை விட்டு ஒருத்தர் தேவையற்றவர்கள் ஆக்குவான், அந்த முடிவெடுத்தான் எடுத்துட்டு போங்க. அப்ப என்ன சொல்றான்ல, 2 கல்யாணம் வரும் பொழுது அந்த பெண்ணுக்கு ஏற்படுற பாதிப்பை எல்லாம் விலக்கி, இந்தம்மா இனிமே வந்து அங்கேயே நான் இருக்க மாட்டேன், அங்க 15 நாளைக்கு இருப்பேன், இங்க 15 நாளைக்கு இருப்பேன், 10,000 தந்தானா இங்க 5,000 ரூபாய் தருவேன், அங்க 1000 ரூபாய் தருவேன், இதெல்லாம் ஓகேன்னு கேட்கணும். அப்ப அதுல கொடுக்கறது வரணும், எல்லாத்தையும் பேசி அவள் உடன்பட்டாலே, ஆனால் அந்த அக்ரிமெண்ட் படி நடக்கணும். முதல்ல முழுசா தர்றேன் அக்ரிமெண்ட். நீ முதல் நிக்காக பண்ணும்போது என்ன அக்ரிமெண்ட், மொத்தமாக நான் என்னை உனக்கு தந்து விட்டேன், அந்த அக்ரிமெண்ட்ல கல்யாணம் பண்றீங்க. 2வது அக்ரிமெண்ட் பண்ணும்போது அதுல பாதி குறைக்கிறீங்க. இப்ப குறைக்கிறதுக்கு ஒரு அக்ரிமெண்ட் பண்ணணுமா இல்லையா? குறைக்கிறதுக்கு ஒரு அக்ரிமெண்ட் பண்ணி அந்த அக்ரிமெண்ட் அவளுக்கு பிடிச்சால் ஓகே, பிடிக்கலன்னு சொன்னா நம்ம கணக்கை தீர்த்துட்டு போ கேட்கலாம்ல. அதனால அப்படி சொன்னா ஒய்யத்த ஃபர்ரகா, அவங்க 2 பேரும் பிரிந்து விடுவார்களே, ஆனால் அதுக்காக கவலைப்படாதீங்க. யுகனில்லாஹு குல்லன் மின் சாத்திஹி, அல்லாஹ் தன்னுடைய அருளால் 2 பேரையும் வந்து தேவையற்றவர்களாக ஆக்கி வைப்பான், அதனால நீங்க பிரிஞ்சு போனாலும் போயிருங்க. அப்ப 2வது கல்யாணம் பண்ணிவிட்டால் பஞ்சாயத்து வந்தால் இந்த மாதிரி கொஞ்சம் குறையுங்கிறத எடுத்து சொல்லி அவ திருப்தி அடையல என்று சொன்னா என்ன செய்யணும், கட் பண்ணி விடணும். அதெல்லாம் செஞ்சுட்டு தான் 2வது கல்யாணம் பண்ணணும். ஒண்ணு முதல் மனைவிக்கு என்னென்னலாம் செய்ய வேண்டும் ஒரு அக்ரிமெண்ட்ல அவளை கொண்டு வரணும். அவ மாட்டேன்னு பிடிவாதமா நின்றா நம்ம கதையை முடின்னு சொன்னாலே, ஆனால் அவ கதையை முடிக்கணும். 2வது வேற கல்யாணம் பண்ணிக்க, 2வது ஒரு கல்யாணம் பண்ண பொறுப்பு, 2வது கல்யாணம் இப்ப ஆகாது வணங்குதா. அந்த அதுக்கு பைசல் பண்ணிட்டு என்ன செய்ய, அடுத்த கல்யாணம் இவ்வளவு அழகா என்ன செய்யலாம். 4வது அத்தியாயத்துல 129 130 வசனத்தை படிச்சீங்கன்னு சொன்னா இவங்க நினைக்கிற மாதிரி இஸ்லாத்துல 2வது கல்யாணம் கிடையாது. 2வது கல்யாணத்துக்கு வந்து அவ்வளவு கண்டிஷனோட அல்லாஹ் என்ன செய்யறான் சொல்லி காட்டுகிறான். அதனால 2வது திருமணம் செய்யறது என்கிற பிரச்சனை வந்து சொல்லிட்டு செய்யணும். இது இன்னும் சொல்ல போனா கள்ளத்தனமா செஞ்சான்னு வைங்களேன், கள்ளத்தனமா செஞ்சா யாருக்கு நேர்மையா அவன் செய்ய முடியாது, பெரிய பல பாதிப்புகள் வரும். கள்ளத்தனமா செய்யும் பொழுது மனைவின்னு சொல்லிட்டா 15 நாளைக்கு இங்க போனா அந்த வீட்டுக்கு போன சொல்லிட்டு போயிடலாம். கள்ளத்தனமா பண்ணா என்ன சொல்லிட்டு போவ வீட்டுல இருந்து, அப்புறம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் காணவில்லை காணவரேன்னு கொடுத்தா என்ன ஆகும், அப்படித்தானே பாரு. நீ ஊரை விட்டு போயிட்ட, ஒரு நாளைக்கு போயிட்டு இருந்தா போயிட்டு வரேன்னு வந்தா வரலாம். கரெக்டா மாசத்துல 15 நாள் போனேன்னு வையே, கணவரை காணலண்டா பஞ்சாயத்தாவமா இல்லையா? 15 நாளைக்கு என்ன வேலை கேப்பாள், அவளுக்கு உரிமை இருக்குல்ல அவளுக்கு. நீ 15 நாளைக்கு என்னப்பா வேலை உனக்கு, எங்க நீ 15 நாளைக்கு போயிட்டு வரேன்னு கேப்பாள். உன்னால வந்து கள்ளத்தனமா பண்ணினால் இந்த 2வது மனைவி விட்ட சமமா இருக்க முடியுமா? கள்ளத்தனமா பண்ண எல்லாருமே என்ன செய்யறாங்கன்னு கேட்டா ஒரு விபச்சாரிட்ட போற மாதிரி தான் 2வது மனைவிட்ட போறாங்க. அப்ப ஜமாத்துகளை பண்ணி வைக்க கூடாது. 2ஆம் கல்யாணம் வந்த உடனே அது என்ன செய்யக்கூடாது,
அக்செப்ட் பண்ணக்கூடாது. இந்த நம்ம ஜமாத்துல என்ன பண்றோம், ரெண்டாவது கல்யாணம் யார் வந்தாலும் சரி முதல் மனைக்கு நாங்க தகவல் கொடுத்துருவோம், அவங்கள கூப்பிடுவோம், அவங்களே உன்னை வச்சு விசாரிப்போம், அது சம்பந்தமா அவங்களுக்குள்ள உரிமையை வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வரலான்னு பார்ப்போம். இல்ல என்னை விட்டுன்னு சொன்னா அவங்கள விடு, அந்த விஷயத்த முடிவுன்னு சொல்லுவோம். சும்மா விட முடியாது, உரிய நஷ்டம் எல்லாம் கொடு. அதுக்கப்புறம் தான் இந்த கல்யாணம். அப்படிதான் நம்ம ஜமாத்து நடத்துறோம். நம்ம ஜமாத்துல மட்டும்தான் இந்த ரெண்டாவது கல்யாணம் வந்தாங்கன்னு சொன்னா இவங்க நாகூர் தர்காவுக்கு கல்யாணம் பண்ணி வந்துடுறாங்க. இவங்களுக்கு என்ன தெரியும் இதை பத்தி? தர்காவில் போய் இன்னொருத்தன் பொண்டாட்டி கூட்டி இல்லாம கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. ஆமா, நாகூர் தர்காவில் நடக்குது. நாகூர் தர்காவுல அடுத்தவன் பொண்டாட்டியை நீங்க கூட்டிட்டு போனா கூட அங்க சாஹிப்மாருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தீங்கன்னா அதுக்கு கல்யாணம் பண்ணி தர ரெடியா இருக்கிறாங்க. இதா முறை? ஒரு சமூகத்தில் பொறுப்புள்ளவர்கள் இப்படி செய்யலாமா? ஜமாத்தில் இப்படி செய்யலாமா? அப்ப ஜமாத்தில் என்ன செய்யணும்? ஒருத்தன் கல்யாணம் வர்றான்னா அது ஃபர்ஸ்டா செகண்டா தீர விசாரிக்க வேண்டும். முதல் மனைவி மேட்டரா இருந்தா முதல் மனைவிக்கு நாங்க சொல்லுவோம், உடனே பண்ணவே மாட்டோம். இந்த ஜமாத்துல கடிதத்தை வாங்கி வைத்து எழுத்து மூலமா கொடுப்போம். அந்த முதல் மனைவி அட்ரஸ் கொடுப்போம், நம்பர் எல்லாம் கொடுன்னு சொல்லுவோம். முதல் மனைவியோட பாப்பாக்கும் சொல்லுவோம், அம்மாவுக்கும் சொல்லுவோம். முதல் மனைவிக்கு என்ன செய்வோம், உங்க கணவர் வந்து இரண்டாம் கல்யாணம் செய்வது சம்பந்தமாக எங்கள் ஆபீஸ்ல நினைஞ்சிருக்காரு, மனு கொடுத்திருக்கிறாரு, அது சம்பந்தம் உங்களுக்கு கூட பேச வேண்டி இருக்கிறது, அவரை உங்களை வைத்து நாங்கள் விசாரிக்க இருக்கிறோம் கடிதம் போடுவோம். கடிதம் போட்டு அவங்களை வர வச்சு அவங்களுக்கு இவங்களுக்கு மத்தியில பேச விட்டு அவங்களுக்கு ஒரு தேவையில்லைங்கிற அளவுக்கு அவன் இருந்தான்னு சொன்னா அவனுக்கு அறிவுரை எல்லாம் சொல்லி தேவைதாங்கிற அளவுல வந்து சொன்னா நீங்க ஏமா அவன் தேவை, நீங்க தான் ஒத்துழைக்க மாட்டேங்கிறீங்க, அவர் தேவைன்னு இருக்குது, நீங்க ஒரு அக்ரிமெண்ட் போட்டு உங்களுக்கு என்னென்ன வேணும் சொல்லுங்க, அதுக்கு தகுந்த மாதிரி பண விஷயமா வேற விஷயங்கள்லாம் அதெல்லாம் கேட்டு ஒரு இணக்கத்துக்கு கொண்டு வர்றோம். அந்த இணக்கத்துக்கும் சரியா வரலன்னா என்ன செய்யணும், நம்மளை விட்டுட்டுனா கல்யாணம் பண்ணட்டும் பிடிவாதம் பண்ணிட்டாங்கன்னா அவளுக்கு உள்ள சொல்லு, ரெண்டு வீடு இருக்குல்ல ஒரு வீட்டை அவளுக்கு எழுதி கொடு பினிஷ் பண்ணி விட்டு ரெண்டாவது கல்யாணம் இல்ல முதல் கல்யாணம் பண்ணிட்டு போ, ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யறோம், ஜமாத்துல செய்யறோம். இப்படி எல்லாரும் செய்ய வேண்டும். ஏன்னா அவளுக்கு கிளைம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், அவளுடைய உரிமை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அவள் முதல் மனைவிக்கு ஒரு உரிமை இருக்கும் பொழுது இது ரகசியமாகவோ கள்ளத்தனமாகவோ ஒளிந்து கொண்டோ விபச்சாரத்துக்கு கல்யாணத்துக்கு வித்தியாசமா தானே? டிஃபரெண்ட் என்ன? இது ஓப்பனா டிக்ளேர் பண்ணி செஞ்சால் கல்யாணம், ஒளிச்சுக்கிட்டு செஞ்சா அது பேர் விபச்சாரம். கல்யாணம் ஊரறிய உலகறிய செய்ய வேண்டியதானே? அப்ப இந்த மாதிரி எல்லாம் வந்து என்ன செய்யறாங்க, ரெண்டாவது கல்யாணம்ங்கிற வகையில பெண்களுக்கு வந்து நிறைய அநீதி இழைக்கிறார்கள். பெண்களும் இந்த ரெண்டாவது கல்யாணம் தள்ளுறாங்க. பெண்கள் என்ன செய்யறாங்க, இது மாத்திக்கிறோம். ஒரு நடுத்தர வயசுக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னா கொஞ்சம் ஒரு அழகான இருக்கணும், இயற்கையான அழகு போயிடுச்சுன்னா கொஞ்சம் செயற்கையாக்கிக்கிற வேண்டியதானே? 15 வயசு 20 வயசு நல்லா இயற்கையாவே நல்லா அழகா இருப்பாங்க. 35 வயசு 36 வயசு வந்தா என்ன ஆயிரம், கொஞ்சம் ஒரு மாதிரியா வந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் ஒரு மாதிரியா போட்டு கணவன் பார்த்தவன ஒரு இளம் பெண்ணு மாதிரி தெரியுற மாதிரி என்ன செய்யணும், அப்படிலாம் அழகரிச்சுக்கலாம், தப்பு இல்லையில. அப்படிலாம் ஆசைப்படுற மாதிரி வைத்தால் ஓட மாட்டான், அவன் தப்பு தானே போக மாட்டான். அத புள்ள இருக்கு மர்மம் இருக்கு பேர் அந்த மாதிரிலாம் பார்க்காம நீங்க அதுக்குன்னு ஒரு நேரங்களை ஒதுக்கி சந்தோஷமா இருப்பதற்கு அதுக்கு 2 பேரும் ஆலோசனை பண்ணி கலந்து ஆலோசனை, இதெல்லாம் தப்பு கிடையாது. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஆலோசனை பண்றோம், இந்த மாதிரி குடும்ப அமைப்பு இருக்கிறது, நம்ம ஒதுங்குறதுக்கு ஒரு இடம் இல்லாம இருக்கிறது, அதுக்கு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அது எப்படி எல்லாம் பண்ணா சரியா வரும், அதுக்கு உள்ள ஐடியா பண்ணா வழிமுறை கிடைக்காம இருக்கு. அதெல்லாம் பண்ணி பெண்கள் என்ன செய்யணும், கணவன்மார்களை அவனுக்கு வந்து அவசியம்ங்கிற நிலைக்கு தள்ளி விட்டுறக்கூடாது. நம்ம நினைச்சோம்னு சொன்னா 95% ரெண்டாவது கல்யாணம் அடிபட்டு போய்விடும். அது பெண்களுக்கு இதுக்கு பொறுப்பு இருக்கிறது, ஆண்களுக்கு பொறுப்பு இருக்கிறது. முடியாம தேவையில்லாம செஞ்சு விட்டு நொந்து போய் நூலா இருக்கும். எத்தனை பேர் பார்த்திருக்கோம், அவசரப்பட்டு ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிவிட்டு என்ன செய்யறங்க, வண்டி ஓட்ட முடியல, காசுக்கு சொல்றான், பிசிக்கலாவும் சொல்றான், பிசிக்கலாவும் முடியலங்கிறான், பொருளாதார ரீதியாக எனக்கு முடியலங்கிறான். இதெல்லாம் தேவையா? நல்லா யோசிச்சு செய்ய வேண்டிய ஒரு விஷயம். இது சம்பந்தமா இன்னும் சில விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம்.